அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், கேஸ் இஷ்யூஸ், வாமிட்டிங் சென்சேஷன், இன்டைஜஷன், வயிற்றுல ஒரு இரிட்டேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றுல இருக்கிற லைனிங் மசில்ஸ், ஈசோஃபெகல் வீக்னஸ், இதை கேஸ்ட்ரோ ஈசோஃபெகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வயிற்று ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, மேம்படுத்துறதுக்கு 8 பயிற்சி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி சுப்தா, படுத்த நிலையில. மெதுவா சவாச நிலைக்கு வந்துருங்க. ரிலாக்ஸா படுங்க. நீரெல்லாம் ஃப்ரீயா இருக்கட்டும். நினப்புலயே உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடணும். நல்லா கை நல்லா பக்கவாட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி, கால் சேர்த்தி வைங்க. மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடுங்க. வயிற்றை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முழுசா வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் மூச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜி, புத்துணர்வு கிடைக்கிறதாவும், மூச்சை வெளியிடும் போது ஒரு நல்ல ஓய்வு நிலை கிடைக்கிறதாவும் மைண்ட்ல அந்த எண்ணத்தோடையே செயல்படணும். இப்போ பாத உத்தானாசனா. மூச்சு எடுக்கிறீங்க. வலது கால் நேரா 90 டிகிரி செங்குத்தா தூக்குங்க. பாதத்தை உள்ள எடுங்க, இல்லை வெளியே ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெச்சா வைக்கணும். கால் நீட்டி வைக்கணும். மூச்சு வெளியிடும் போது கீழே. இது மாதிரி ஒரு 10 டைம் மூச்சோட சேர்ந்து செய்யலாம். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கவங்க, ஹை பிபி இருக்கவங்க பொறுமையா செய்யுங்க. மற்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வலது கால் முடிச்சாச்சு. இப்ப இடது கால். 1 2, மூச்சோட கரெக்டா கவனம் கொடுங்க. 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இது உங்களுக்கு கால் எங்கேயாவது வலிக்குது, கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னா ஓய்வு எடுத்துட்டு அடுத்த பயிற்சி பாத உத்தானாசன் 2 காலும் சேர்த்தி பண்ண போறோம். நல்ல மூச்சு எடுத்து மேலே தூக்குங்க. நல்லா நீட்டுங்க. இது ஈவன் வெரிகோஸ் வெயினுக்கும் நல்ல பயிற்சி தான். அப்படியே மெதுவா கீழே. 1 2 3 4, கீழே வைக்காம வச்சு எடுக்கணும். 5 6 7 8. நான் பண்றது வேகமா இருந்துச்சுன்னா நீங்க பொறுமையா பண்ணுங்க, அவசரம் வேண்டாம். 9 10. நல்லா செங்குத்தா உயர்த்தி 90 டிகிரிக்கு ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு வரட்டும். வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் ஒரு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கட்டும். மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. மெதுவா ரிலாக்ஸ். ஓய்வு நிலை, சவாச நிலை நல்ல ஒரு ஓய்வு தரும். மூச்சு மறுபடியும் ரீகெயின் ஆன பிறகு, நார்மல் ஆன பிறகுதான் அடுத்த பயிற்சி முயற்சி செய்யணும். இப்போ அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. பாத சக்கராசனா. இப்போ உங்க வலது காலை உயர்த்துறீங்க. மெதுவா முழு ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறீங்க. கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி சுத்துங்க. 1 2 3 4 5. இது பார்த்தீங்கன்னா உங்களோட டயஃப்ரம் மசில்ஸ் எங்கே இந்த ஈசோஃபேகஸ் இருக்குங்க, ஸ்டார்டிங் ஆகிற ஏரியாவிலேருந்து இந்த கோர் மசில் ஃபுல்லாக அப்டமன் ஏரியா நல்லா ஸ்ட்ராங் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மாற்றி கால் மாற்றி கவுண்டர் போஸ். 1 2 நல்லா சுற்றணும். 3 4. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹை பிபி இருக்கவங்க மெதுவாக பண்ணு. 5. ஆப்போசிட். 5 4 3 2 1. இதுதான் பாத சக்கரா. ரிலாக்ஸ். நல்ல வயிறு கிடு கிடு கிடுன்னு வேலை செய்யுது. இது பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வயிற்றுல எல்லாம் அங்கங்கே ரத்த கட்டு இருக்கலாம். குட்டு தான் அது. வயிறு மசில் ஸ்ட்ராங்காக இருக்கான ஒரு அறிகுறி. இப்போ பாத சஞ்சலனா. வலது கால் மட்டும் நல்லா மடக்கி உயர்த்துறீங்க. நீட்டி ஒரு சக்கரம் மாதிரி இப்படிதான் சுத்துறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுத்தணும் இல்லையா? இப்போ உள்ளார்ந்து சுத்த போறோம். பாடியோட அலைன்மெண்ட் கூடயே. 1 நல்லா நீட்டி கீழே வரைக்கும் கொண்டு போங்க. 2
3 4 5. மாத்தி சுத்தலாம். 1 2 3 4 and 5. ரிலாக்ஸ். இப்போ கால் மாத்தி 1 2 3 4 5. Opposite side. 1 2 3 4 5. பாத சஞ்சலனா. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்துடுங்க. இன்ஹேல் எக்ஸேல். மரமெல்லாம் அசைஞ்சு நல்ல காத்தோட்டத்தை மேம்படுத்துது. ஃபுல் லங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த காற்றை ஃபுல்லாக உள்வாங்கி நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ஒரு சக்தியை கொடுப்போம். கால் நல்லா சேர்த்தி வைங்க கை பக்கவாட்டில். இப்போ சுப்த பவன முக்தாசனா. இப்போ வலது காலை நல்லா 90 டிகிரி உயர்த்தி மடக்கி கைகளால் முட்டியை இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கால் நல்லா நெஞ்சோட அழுத்தி இருக்கணும். உங்கள் இடது கால் விரல்களை நீட்டி வைங்க. இப்போ நல்ல மூச்சை எடுத்து மூச்சை வெளிவிடும் போது தலையை உயர்த்தி நெத்தியில தாடை முட்டி தொடணும். இதுல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 10 இருந்து 20 செகண்ட். ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் ட்ரை பண்ணலாம். முடிஞ்சோன்னு ரிலாக்ஸ். இப்போ இடது கால் உயர்த்துங்க, மடக்குங்க, கட்டி பிடிங்க, நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கோங்க. மூச்சை உள்ளெடுத்து வெளியிடும் போது தலையை உயர்த்தி தாடை இல்ல நெற்றி தொடுங்க. வல்ல வயிறு பாருங்க ஸ்குவீஸ் ஆயிருக்கும். இந்த கால் நீட்டி வைங்க. முட்டி மடக்கிற மாதிரி தோணும், நீட்டி வைக்கணும். ஒரு 10 இருந்து 20 செகண்ட் ஹோல்ட். ரிலாக்ஸ். இப்ப 2 காலையும் 90 டிகிரி உயர்த்துங்க. நல்லா மடக்கி கட்டி பிடிங்க, நெஞ்சோட சேர்த்து அழுத்தி. இப்போ மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும்போது யாருக்கெல்லாம் கழுத்து வலி இருந்தா மட்டும் கழுத்தை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா உயர்த்தி அப்டமனை ஃபோக்கஸ் பண்ணி தலையை தொடப்பார். ஸோ 10 இருந்து 20 செகண்ட் நிதானமான சுவாசம். மூச்சு உள்ள எடுத்து நிறுத்தாதீங்க. நிதானமா மூச்சு எடுத்து விடுங்க. அப்பர் நெக் ஏரியா, இந்த செஸ்ட் ஏரியால மூச்சு எடுக்க ஆரம்பிங்க. ஈஸியா இந்த போஸ்டர்லயே ஈஸியா மூச்சு எடுக்க முடியும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. சவாசன நிலையில ஓய்வு. ஒவ்வொரு பயிற்சிக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த பயிற்சியை தொடங்குங்க. இப்போ ஜுலன லுர்கனாசனா, ராக்கிங் அண்ட் ரோலிங். நல்லா இருக்குல்ல பேரு. நல்லா கால் மடக்கி கட்டி பிடிங்க. இப்போ மெதுவா முன்னாடி பின்னாடி ராக் பண்றீங்க. வயிறு மசில்ஸ் கொல கொல கொலக்கொலன்னு நல்ல ஒரு மசாஜிங் எஃபெக்ட் கொடுக்கும். எவ்வளவு முடியுதோ. இது பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். 1 2 வயிற்றுல முதுகுல ஃபார்ம் ஆயிருக்கிற தேவையில்லாத வாய்வுக்கு இதெல்லாம் ஈஸியா ரிலீஸ் ஆகும். 8 9 10. எந்திரிச்சு உட்காரக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா இருக்கு பாருங்க. மேல மேல வந்துட்டேன். இறங்கிக்கோங்க. மூமெண்ட்டே பாருங்க நகுத்துது நம்மள. இப்போ ரோல் சைடு ஜுலன லுர்கனாசனா. டே ரோல் எடுங்க. 1 2 3. முட்டி கீழே தொடணுங்க. பாதியில நிறுத்தாதீங்க. 4. அப்பதான் வயிறு மசில்ஸ் யூஸ் ஆகும், பேக் மசில்ஸ் யூஸ் ஆகும். 5. 2 சைடும் ஒரு கவுண்ட். 6 7 8 9. நல்லா சுருங்கி பண்ணுங்க. 10. அப்படியே சவாசன நிலை. ரிலாக்ஸ். போஸ்டர் கான்சியஸா இருங்க. மேட்லே படுத்து ஈஸியாக்குங்க. சவாசன நிலையில மூச்சு நிதானமான பிறகு அடுத்த பயிற்சி. ஓகேங்களா? இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி. சுப்த உதரகாசனா அடுத்த பயிற்சி. ஓகே. இப்போ 2 கைகளையும் தலைக்கு பின்னாடி இன்டர்லாக் பண்ணி வைங்க. கால் சேர்த்தி 2 காலையும் மடக்கிக்கோங்க. முட்டியில மடக்கி இந்த மாதிரி பொசிஷன். இப்போ மெதுவா ட்விஸ்டிங் பாருங்க. இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது
உங்களுடைய தோள்பட்டை தூக்கல, ஏன்னா கை இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால நல்லா கிரவுண்டடா இருக்கும். ட்விஸ்ட் ஏரியா உங்களுடைய நெஞ்சில இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் இந்த கை கால் மூமெண்ட்னாலேயே ஒரு திருப்பம் உருவாகுது. இங்க திருப்பம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ், விசரல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு திருப்பம். அப்படியே மூச்சு உள்ளெடுத்து நேராகவும், மூச்சை வெளியிடும் போது உங்க தலை ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும். கால் முட்டி நல்லா தரைய டச் பண்ண அளவுக்கு கொண்டு போங்க. நல்லா ஒரு ட்விஸ்ட் கொடுங்க, இடுப்பை என்கேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 10 டைம். 1 2 3 4 5 6 மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. இது பேக் பெயினுக்கும் பேக் மசாஜுக்கும் நல்ல ஒரு பிராக்டிஸ். 8 9 ரெண்டு சைடு சேர்ந்து தான் கவுண்ட் 1 பண்ணணும். 10 முகம் சுளிக்காம அனுபவிச்சு பண்ண ஆரம்பிங்க. ரிலாக்ஸின் சவாசனம். ஈஸி பண்ணிக்கோங்க. உங்க உடம்புல எந்த ஒரு ஆடையோ இல்ல ஆபரணங்களோ உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது பயிற்சி பண்ணும்போது. அதனால அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயா பண்ணுங்க. அதனாலதான் யோகா பயிற்சி பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்புல சின்ன சின்ன மெட்டல்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த டைம் மட்டும் கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங்ஸை ஈஸியாக பண்ணிக்கோங்க. கான்ஷியஸ் வரக்கூடாது. ட்ரெஸ் கான்ஷியஸ் வராமல் உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரியான ட்ரெஸ்ஸு, லூஸாக ப்ரீத்தபிள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சவாசனம். உங்கள் மூச்சு மேலே கவனம். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம். 3 டீப் ப்ரீதிங் இல்லை 5 டீப் ப்ரீதிங் எடுங்க. ஓய்வு கிடைச்ச பின்னாடி தான் அடுத்த பயிற்சிக்கான முயற்சி மேற்கொள்ளணும். இப்போ சவ உதரகாசனா. சிம்பிள். கை ரெண்டும் நல்லா நீட்டி தோள்பட்டை அளவுக்கான டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். கால் சேர்த்தி வைங்க. ஒரு காலை மட்டும் மடக்கி அதே ட்விஸ்ட் தான். ட்விஸ்டிங் பாருங்க, அப்டமனுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்குது. நல்லா ட்விஸ்ட் பண்ணி கீழே டச் பண்ணுங்க. கை இழுப்போம், தோள்பட்டை மட்டும் தூக்காம பார்த்துக்கோங்க. முட்டி தரையத்தோட முயற்சி செய்யுங்க. மறுபடியும் நேரா இந்த ட்விஸ்ட் மட்டும் எடுப்போம். 1 2 3 கால் மாத்தி நல்லா இழுத்த மாதிரி தலை ஆப்போசிட் டைரக்ஷன்ல. 4 5 6 7 8 9 10. மாத்தி பண்ணலாம். சேஞ்ச். 1 சேர்ந்து பண்ணுங்க, அவசரம் இல்லாம பொறுமையா பண்ணுங்க. 2 3 முட்டித்தோட பாருங்க. 4 5 தொண்டையில இருந்து நல்லா ஸ்ட்ரெச்சுங்க. 6 7 8 beautiful 9 10. நல்ல மூச்சு எடுத்து வெளியிடுங்க. சவாசன நிலை. இப்போ 8வது ஆசனம் நௌகாசனம். கோர் மசில்ஸை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான ஆசனம். நல்லா கால் சேர்த்தி வைங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை நல்லா உள்ளெடுத்து காலையும் கையும் தூக்குங்க. தலையும் உங்களோட ஐசைட்டும் பிக்டோவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தொடைக்கு மேலே, தொடையை டச் பண்ணாமல் மேலே வைங்க. ஸோ இந்த பொசிஷனில் முடிஞ்சது ஒரு 10 செகண்டாவது ஹோல்ட் பண்ணணும். முடிஞ்சா 20. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராக்டிஸில் ஹோல்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணலாம். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. டப்புன்னு விடணும்னு தோணும், அந்த மாதிரி விடக்கூடாது.
ஏன்னா மசில்ஸ் ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கணும்னா பொறுமை வேணும், நிதானம் வேணும். மெதுவாக சவாசன நிலையில் இது எல்லா பயிற்சியும் முடிச்ச பிறகு ஓய்வு கொடுங்க. ப்ரீத் ஈஸி. ஸோ 5லேருந்து 10 நிமிஷம் சவாசன நிலை முடித்த பிறகு பொறுமையாக ஒரு கழிச்சு ஒரு சைடாக திரும்பி படுத்து உங்களுக்கு கான்ஷியஸ் ஸ்டேட் முழுசாக வந்த பிறகு எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஸோ கண்ணை திறக்கணுங்கிற தோணல் ஏற்படும் போது கண்ணை மெதுவாக திறங்க. ஈஸி பண்ணிகிட்டே இருக்கணும். உட்காரும்போது நல்லா நிமிர்ந்து உட்காரணும். அப்போ தான் நரம்புல இருக்கிற எல்லா சிக்னல்ஸ், பிளட் ஃப்ளோ, நரிஷ்மெண்ட் வந்து எல்லா ஆர்கனுக்கும் ஈஸியாக போகும். இது நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? நல்லா ஸ்ட்ரெச்சஸ், ஆசனங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய எல்லா எனர்ஜியும் எல்லா மூமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ நிமிர்ந்து உட்காரும்போது ஈஸியாக அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு சத்து போக ஆரம்பிச்சிடும். பிளட் பியூரிஃபை ஆகும், பிளட் ஃப்ளோ ஈஸியாகும். ரைட்? இந்த எல்லா பயிற்சியும் பவன முக்தாசனம் முக்கியமாக வயிறை ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுறோம், பவுல் ஏரியாவை நல்லா என்கேஜ் பண்ணுறோம், கட் ஏரியாவை நல்லா என்கேஜ் பண்ணுறோம். அதனால வயிறு காலியாக இருக்கும்போது பண்ணுங்க. மார்னிங் இஸ் த பெஸ்ட் டைமிங். சாப்பிட்ட உடனே பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த பயிற்சி பண்ணணும். ஸோ வயிற்றுல ஏதாவது இருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கழிக்கிறோம், ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கு, மறுபடியும் எச்சா அது ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அதனால வயிறு காலியை வயிற்றை தானே நல்லா திருப்பி விட்டுருக்கணும் இல்லைங்களா? ஸோ பொறுமையாக பண்ணுங்க. காலையில் பண்ணுங்க. எந்திரிச்சோன்னே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முடிஞ்சால் ஒரு 2 சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த வாட்டர் எலிமெண்ட் ஃப்ரீ ஆயிரும், பிளட் ஃப்ளோவும் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய காலை வேலைகள்லாம் முடிச்சுக்கோங்க. பவுல்ஸ் க்ளீனாக இருக்கணும். சரிங்களா? பயிற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய சேஞ்சஸே நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி தான். மாற்றத்துக்கான முயற்சி. ஸ்டார்ட் டூயிங் இட். திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல்.